ஹலோ. ஹோய், ஃப்ரீயாக இருக்கியா? சரி, நீ ஃப்ரீயாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அதை பாரு, சரியா? என்னமோ தெரில, இன்றைக்கி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஸோ அதான் ஐ ஆம் ஹியர் வித் யூ. சம்டைம்ஸ் நம்ம மனசுக்குள்ளே நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடும். எதை நினச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சர், நம்மளுடைய ப்ரெசன்ட், நம்மளுடைய பாஸ்ட் எல்லாமே. ஆனால் மோஸ்ட்லி நம்ம அந்த தாட்ஸ்குள்ளேயே ட்ராப் ஆகி உட்காந்துட்ருக்க நேரம் தான் ரொம்ப அதிகம். நான் என்னை கவனிச்சதில் அண்ட் நான் என்னை பற்றி அனலைஸ் பண்ணதில் மட்டும்தான் நான் அவன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஐ டோன்ட் நோ எவ்வளோ பேர் நீங்கள் இதை கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்றது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நமக்கு என்ன வேணும்னு நினச்சி உட்காந்துட்ருக்கோம். தவிர நம்ம அதுக்கு வேணுன்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டோம். அப்படியே ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னாலும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம், ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கிவ் அப் பண்ணிட்டு உட்காந்துட்றோம். சரி, சம்டைம்ஸ் கிவ் அப் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒர்க்கும் பண்ணுறோம், பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் கொண்டு போக முடியல. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷன், ப்ரெஷர் என்னென்னமோ சொல்கிறோம் பார்த்தியா, இதுக்கெல்லாமே ஒரே ரீசன் இதுவாக மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எல்லோரும் டிசிப்ளினாக இருந்தாங்களே, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்தாங்க பார்த்தியா, அதுதான் நம்மளுடைய மேஜர் லேக்கிங் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். லெஸ்ஸர் ஃபோக்கஸ், லெஸ்ஸர் கன்சிஸ்டன்சி அண்ட் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் டிசிப்ளின். எனக்கு தெரியல, பட் ஆனால் இதுதான் உண்மை. ஸோ இதுக்கப்புறமும் அதுவே நினச்சி உட்காந்துட்டு ஃபீல் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு ஒர்க். ஓகேயா? பாய்.